ஜபம் சித்திக்கும் ஸ்தலங்கள் யாவை? வெளியிலே அலைந்து திரிந்து மனிதன் தன் களைப்பை போக்கிக் கொள்ள வீட்டிற்கு வந்து தன்னை எப்படி ஆசுவாசப்படுத்திக் கொள்கிறானோ, அதுபோல் நம் ஆணைக்கு கட்டுப்படாமல் மேய்ந்து கொண்டிருக்கும் மனம் உள்ளிட்ட அனைத்து இந்திரியங்களையும் ஒருமுகப்படுத்தி ஆசுவாசப்படுத்துவதற்கு மிக சிறந்த சாதனம் ஜபமேயாகும். சில இடங்களில் ஜபம் செய்தால் பலன் உடனே சித்திக்கும். இத்தகைய தலம் திருவையாறு. கோரத பசி என்பவருக்கு இங்கு ஜபசித்தி ஏற்பட்டதால் இதற்கு ஜபயேஸ்வரம் என்ற பெயரும் ஏற்பட்டது. திருவையாறு ஆலயத்தில் ஆதி விநாயகருக்கும் சப்த மாதர்களுக்கும் இடையே இருந்து ஜபிக்க வேண்டும். இதனால் இவ்விடத்தில் உள்ள மண்டபத்திற்கு ஜபயேச மண்டபம் என்ற பெயர் ஏற்பட்டுள்ளது. இங்கு தட்சிணாமூர்த்திக்கு எதிரில் சப்த மாதாக்களை பதிஷ்டை செய்தது இந்திரன் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஜப எண்ணிக்கை செய்வது எப்படி? எண்ணிக்கை இல்லாமல் ஜபித்தால் பலனில்லை. எதற்கும் ஒரு கணக்கு வேண்டும். ஒரு மந்திரத்தில் எவ்வளவு அக்ஷரங்கள் உண்டோ அவ்வளவு லட்சம் ஜபிக்க வேண்டும் என்பது பொது விதி. அல்லது குறைந்தது 1,00,000 ஜபம் எண்ணிக்கை பூர்த்தியாக வேண்டும். குரு சொல்லும் எண்ணிக்கையே இறுதியானது. ஜபமாலை மூலம் அல்லது கைவிரல் எண்ணிக்கை மூலம் ஜபம் எவ்வளவு செய்தோம் என்று கணக்கு செய்யலாம். பவழமாலை, ஸ்பட்டிக மாலை, ருத்ராட்ச மாலை, துளசி மாலை இவைகளை கொண்டு ஜபிக்கலாம். 108, 54, 27 மணிகள் முறையே உத்தமம், மத்தியமம், அதமம் எனப்படும். பகவானின் நாமத்தை அல்லது மந்திரத்தை பக்தன் ஜபிக்கும் பொழுது பகவானுடன் தானும் ஒன்றாகும் தியானத்துக்கு ஜபமாலை போல உதவக்கூடிய சாதனம் வேறு ஒன்றும் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. இந்துக்களைப் போலவே கிறிஸ்துவர், பௌத்தர், இஸ்லாமியர் ஆகியவர்களும் ஜபமாலையை உபயோகிக்கிறார்கள் என்பது கண்கூடு. 84 மணிகள் கொண்ட ஜபமாலையை கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் உபயோகிக்கிறார்கள். 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த 13வது போப்பாண்டவர் கரிகாரி என்பவர். அவர்தான் அக்டோபர் மாத முதல் ஞாயிற்றுக்கிழமைக்கு ரோசரி சண்டே, ஜபமாலை ஞாயிறு என்று பெயர் கொடுத்தார். ஜபமாலையை உருட்டும் பொழுது மேரியின் பெயரையோ அல்லது இயேசுநாதரின் பெயரையோ உச்சரிக்க வேண்டும். கடைசியில் ஆமென் என்பார்கள். இயேசுநாதரின் வாழ்க்கையில் இருந்த முக்கியமான 5-6 சம்பவங்களை தியான காலத்தில் நினைத்து பார்ப்பார்கள். அவருக்கு நேர்ந்த இன்ப துன்ப கட்டங்களை நினைவு கூர்ந்து நாமஸ்மரணை செய்வதற்கு உபாயமாக ஏற்பட்ட ஒரு சாதனம்தான் ஜபமாலை. இயேசுவின் வாழ்க்கையில் ஏற்பட்ட 15 அற்புத செயல்களை மனதில் கொண்டு தனக்கு நேரே அவர் காட்சியளிப்பதாக நினைத்து ஜபிக்க வேண்டும். கருணை, சாந்தி, மன ஆறுதல் இவையெல்லாம் மாலையை உருட்டி தியானம் செய்வதால் கிடைக்கும் பலன்கள் என்று கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கூறுகிறார்கள். பௌத்தர்களின் ஜபமாலையில் 108 மணிகள் இருக்கின்றன. மனிதனின் வாழ்க்கையில் வெவ்வேறு வகையான 108 இன்னல்கள் இருக்கின்றன. அவற்றை கடந்து நிர்வாணம் அடைவது ஜபமாலையை கொண்டு செய்யும் தியானத்தால் இயலும் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. ஜபமாலையின் மணிகளை உருட்டும் பொழுது புத்த பகவானின் பலதரப்பட்ட குண விசேஷங்களை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஜபத்தை எப்படி உச்சாடனம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி பாலி மொழி நூல்கள் சொல்கின்றன. டிபிசோ, சோடி, பகவா இப்படி 108 பதங்களை உச்சரித்து 108 மணிகளை உருட்டுகிறார்கள். புத்தர் சிறந்த ஞானி, பவித்திரமானவர், திரிகாலமூர்த்தி, மக்களுக்கு கர்த்தா என்று எல்லாம் பதங்களுக்கு பொருள். ஒரே சிந்தையாக அவரை நினைக்க வேண்டும். ஒருமுனைப்பட்ட ஜபத்தால் நிர்வாணம் கிட்டுவது நிச்சயமாம். உலகில் 3 காரணங்களால் துன்பம் உண்டாகிறது. 1 போகம், 2 கீர்த்தி, 3 துயரம். சுகம் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை இந்த 3லும் இருக்கிறது. கண், காது, மூக்கு, நாக்கு, சரீரம், மனம் இவற்றை அடக்கி 108 ஜபம் செய்யவே 108 மணிகளை மாலையில் கோர்த்தார்கள். முஸ்லிம்கள் தங்கள் ஜபமாலையை தஸ்பீக் என்கிறார்கள். கீழும் மேலும் நகரும் 99 மணிகள் அந்த மாலையில் இருக்கும். ஒவ்வொன்றும் 33 மணிகள் கொண்டது. 3 பாகங்களிலும் சிறிய மணிகள் கோக்கப்பட்டிருக்கும். கடைசியில் ஒரு பெரிய மணி கோத்திருக்கும். ஆக மொத்தம் 100. அல்லாவுக்கு ஆண்டவன் 99 பெயர்களாம். எனவேதான் 99 மணிகள். கடைசியில் இருக்கும் பெரிய மணி அல்லாவின் பேர் அருளை எடுத்துக்காட்டும் அறிகுறி. அல்லாவின் நாமத்தை எத்தனை முறை ஜபித்தோம் என்று தெரிவதற்காகவே ஜபமாலை. ஜபமாலை மீது இஸ்லாமியரை போல் பெருமதிப்பு வைத்திருப்பவர் வேறு எவரும் இல்லை.
சில மாலைகளில் கடைசியில் 10 மணிகள் கொண்ட கொத்தை கோத்திருப்பது உண்டு. 100 மணிகள் கொண்ட மாலையினால் ஒரு முறை ஜெபம் ஆனவுடன் கடைசியில் இருக்கும் கொத்திலிருந்து ஒரு மணியை இழுப்பார்கள். இப்படி 10 முறை செய்தால் 1000 ஜெபம் ஆகிவிடும். இப்படியாக ஒவ்வொரு சமய பண்பாட்டிலும் ஜெபமாலை புனித சாதனமாக விளங்குகிறது. கட்டை விரலால் ஜெபமாலையை உருட்டி எண்ணுவது மோட்சத்தையும், ஆள்காட்டி விரல் சத்ருநாசத்தையும், பாம்பு விரல் செல்வத்தையும், மோதிர விரல் மனசாந்தியையும், சுண்டு விரல் தன்னை எவ்வித இடருமின்றி காப்பாற்றிக் கொள்ளும் வித்தையையும் குறிப்பிடுகின்றது. ருத்ராட்சம், துளசி, ஸ்பட்டிகமணி, தாமரைமணி, முத்து, பவளம், சங்குமணி மாலைகள் ஜபத்திற்கு மிக ஏற்றவை. ஜனவசியம், சங்குமணியில் ஜபம் செய்தால் 1க்கு 10 பங்கு அதிக பலன். இஷ்டசித்தி, ரத்னமணியில் 1க்கு 100 பங்கு. பசுதானிய லாபம், பவளமணியில் 1க்கு 100. முக்தி, ஸ்பட்டிகமணி 1க்கு 10,000. உடை அணி, முத்துமணி 1க்கு லட்சம். இஷ்டசித்தி, தங்கமணி 1க்கு லட்சம். சித்த சுத்தி, ருத்ராட்சமணி 1க்கு கோடி. கைவல்யம், துளசி மணிக்கு எல்லையே சொல்ல முடியாத அளவுக்கு பலன். ஆபிச்சாரம், ஏவல் இதற்கு 54 மணிகள் கொண்ட மாலை. உச்சாடனம் அல்லது ஊரை விட்டே ஓட்ட 40 மணிகள் கொண்ட மாலை. சம்சார பிரயோகம் 36 மணிகள் கொண்ட மாலை. வஷ்யம் 32 மணிகள் கொண்ட மாலை. முக்தி 108 மணிகள் கொண்ட மாலை.